அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் அப்போ தான் ட்ரைனிங் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அப்போ தான் நான் வரேன். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டு கூட்டின்னு போனோமா இல்லையா? எதுக்காக ஜெபம் பண்ணுறேன்? நான் சப்ஸ்டியூட் பிளேயரு, நான் மெயின் பிளேயர் இல்லை. என்ன சும்மா ஒரு 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 அப்போ தான் எடுத்துன்னு போயிட்டு ரெடி பண்ணுறாங்க. ஒருவேளை ஊழியர்களுக்கு தொண்டை கட்டிக்கிச்சுன்னா எதுனா அப்போ என்னை சப்ஸ்டியூட் பிளேயராக இறக்குவாங்க. அதுக்காக என்னை கூட்டின்னு போயிருக்கிறாங்க. ஆனால் எதுக்காக போயிருக்கான்னு எங்களுக்கு சொல்லணும். ஒரு வீட்டில் ஜெபத்துக்கு போனால் ரவுண்டாக ஊழியக்காரங்களாம் உட்காந்துட்டாங்க. நடுவில் ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டுக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லி கூட்டின்னு போனோம், சொல்லலை. நான் ஒரு போல் நல்ல பாட்டுக்கு டான்ஸ் ஆடும் போல் இருக்குது, நடுவில் உட்கார வச்சுருக்குறாங்களே அப்படின்னு அந்த திங்கிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு கண்களை மூடி எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிற பொழுது நம்ம ஆரம்பத்தில் தெரியல, நம்மளாம் கண்ணை மூட மாட்டோம்ல. அது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆனதான். அப்போ நான் கண்ணை திறக்கிறேன், இந்த பொண்ணு பாம்பு டான்ஸ் ஆன்னு இருக்குது. பாம்பு டான்ஸ் ஆன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு அப்படி நினச்சி நானே ஒரு டான்ஸரு, அது அப்படி இப்படி 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 ஒரு டான்ஸ் ஆன்னு இருக்குது. கண்ணை திறந்து அப்படி பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்ச்சு, அவ்வளோதான். கண்ணை மூடிட்டேன், ஒரே கண்ணை மூடிட்டேன். இதெல்லாம் இந்த மெயின் பிளேயருங்க சப்ஸ்டியூட் பிளேயர் எனக்கு சொல்லி கூட்டின்னு போனோம். பிசாசு துரத்த போகிறேன், நீ ஜாக்கிரதை யாரு, நாங்கள் கண்ணை மூட சொன்னால் மூடு, கண்ணை திறக்க சொன்னால் தர, நீ இடையில எப்போ கண்ணை திறந்துடாத அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கூட்டின்னு போனோம். இதெல்லாம் சொல்லி கூட்டின்னு போகல. அதுக்கப்புறம் கண்ணை திறந்தோம் உத்தர மாதிரி பண்ணிச்சு. அப்போ கண்ணை மூடினேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னார் என் கொடுக்குறவர். ஜபம் முடிஞ்சிடுச்சுனார். ஜபம் முடிஞ்சிடுச்சு. நடுவில் இருந்த பொண்ணு எங்கே, அது உள்ளே போயிடுச்சு. அப்போ தான் கண்ணை தானே. ஸோ ஒரு பிசாசை ஓட்டினாலும் ஒரு பிசாசு கூட நம்ம எதிர்த்து நிற்கணுனாலும் தேவன் நமக்கு பலன் கொடுத்துருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றிருக்க வேண்டும். இல்லாக்கிட்டு எதிர்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம வாசம் பண்ணணும்னாக்கா, அவரோடு கூட நம்ம இடைப்படணும்னா, பிசாசை நம்ம எதிர்க்கணும்னாக்கா நமக்கு தேவனுடைய வல்லமை தேவை. அல்லேலூயா. இந்த சபையில் ட்ரினிட்டி பேராலயத்தில் நீங்கள் வல்லமையுள்ள ஒரு போதகரை நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கிறீங்க. அடாப்ட்னு என்ன சொல்லுங்கள்? அடாப்ட். நீங்கள் ஒரு நல்ல ஒரு போதகரை வின்சென்ட் ஐயா நீங்கள் தத்து எடுத்துன்னுக்கிறீங்க. அடாப்ட். அவர் உங்களை தத்து எடுக்கல, நீங்கள் தான் அவரை தத்து எடுத்துருக்கிறீங்க. அல்லேலூயா. அவரை ஏன் தத்தெடுத்து இருக்கிறீங்கனாக்கா, அவர் உங்களுக்காக மன்றாட்டு ஜபத்தை செய்கிறார். உங்களுக்காக தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்காக ஜபம் பண்ணுறார். அதுக்கு தான் இந்த திறப்பின் வாசல். ஆமென். ஸோ அவருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணணும். இப்போ சொல்லப்பட்ட எல்லா ஜப குறிப்புகளுக்காக தினந்தோறும் நீங்கள் ஜபம் பண்ணணும். பெரிய இடம், விசாலமான இடம் இருக்குது. நீங்கள் சமயம் இருக்கிற போது வந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகுன்னே, என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகுன்னே, பெயர் சொல்லி அழைத்தீரையா. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் ஒரு அற்புதமான ஒரு செஷன்.
இப்போது ரெண்டாவது செஷன். யாரெல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்க கரங்களை உயர்த்துங்க. பல கிலோமீட்டருக்கு தூரத்திலிருந்து உங்களுக்காக செபித்து நான் வந்திருக்கிறேன். அது வெறுமனையாக ஒரு நாளும் போயிடக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஆமென். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கணும். ஆமென். யாரெல்லாம் காத்திருப்பீங்க? 38 வருஷமாக ஒருத்தர் பெத்தஸ்தா குளத்துக்கிட்ட காத்திருக்கிறான்ல சுகத்திற்காக. 38 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 38 வருஷம் காத்திருக்கிறான். தேவதூதன் வந்து தண்ணியை கலக்கணும். தேவதூதன் வந்து தண்ணியை கலந்தால் கூட கொண்டு போய் விட ஆட்கள் இல்லை. அவன் ஆட்கள் இல்லாதபடி அவன் போகிறதுக்கு முன்ன இன்னொருத்தன் முந்தி போய் 38 வருடமாக காத்திருக்கிறான். ஆனால் தேவதூதன் வரணும். தேவதூதன் வரல. நேரடியாக நம்ம ஆண்டவரே களத்தில் இறங்கிட்டார். அல்லேலூயா. அவரே களத்தில் இறங்கிட்டார். கேட்குறாரு அவனை, யூ வாண்ட் டு பி ஹீல், உனக்கு சுகம் வேணுமா அப்படின்னாக்கா, இப்போ நான் கோபி பிரதர் கேட்குறேன், கோபி பிரதர் சாப்பிட்டேன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லணும்? சாப்பிட்ட இல்லை, அவ்வளோதான் பதில். ஐயா நான் எழுதும் லேட் ஆகிடுச்சு, குளிச்சு பல்வலிக்கு அதுக்குது கதெல்லாம் வேணாம். சாப்பிட்டியா இல்லையா? அப்போது இந்த அவங்ககிட்ட கேட்குறாரு, அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்கிட்ட என் ஆண்டவர் கேட்குறாரு, யூ வாண்ட் டு பி ஹீல், உனக்கு சுகம் வேணுமா? அவன் சுகம் வேணும் வேணாம் ஒரு வாரத்தில் முடிச்சிருக்கணும். அவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னை கொண்டு போய் விடுறதுக்குள்ளெல்லாம் வேற ஒருத்தர் போயிடுறாங்களே, எனக்கு கொண்டு போய் விட ஆட்களில் இப்படி காத்து 38 வருஷமாக நான் காத்திருக்கிறேன். ஒரு வேளை இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நான் காத்திருப்பேன். ஏன்னாக்கா there will be a day will come, ஒரு நாள் வரும் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் நேரடியாக களத்தில் இறங்கிட்டு, உனக்கு சுகம் வேணும்ல, எழுந்து நடக்க ஆரம்பிச்சானா. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 38 வருஷம் காத்திருக்கிறான். ஆனால் கரெக்டான அந்த டே வந்துச்சு, தேவன் சுகம் கொடுத்தார். ஆமென். ஸோ என்னுடைய சின்ன ஒரு சாட்சியை சொல்லி நான் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறேன். நான் பெங்களூர் பக்கம் கோலார் தங்க வயல் அப்படின்னாக்கா தங்க எடுக்கிற பூமி. நாங்கள் நடக்கிறது, நாங்கள் படக்கிறது எல்லாமே தங்கத்து மேலே தான். பேரே கோலார் தங்க வயல், அதை தான் கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஐயாவை நான் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு கூட்டின்னு போவேன். நாங்கள் படுக்கிறதெல்லாம் கோல்டு மேலே தான், நாங்கள் நடக்கிறதெல்லாம் கோல்டு மேலே. அப்படின்னா கோல்டு மேலே இல்லை, நாங்கள் நடக்கிறதுக்கு கீழே தான் கோல்டு இருக்குது, நாங்கள் வீட்டில் படுக்கிறதுக்கு கீழே தான் கோல்டு இருக்குது. ஸோ அப்படி இந்தியாவுக்கே ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் நேரு, இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் நேரு. அப்போ நேருக்கிட்ட அவரை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு பணம் இல்லை. அப்போ அந்நிய செலவாணியில் போயிட்டு அவர் கேட்குறாரு, ஐ வாண்ட் டு பி லோன், எனக்கு லோன் வேணும் இந்தியா நடத்துறதுக்கு. அந்த இந்தியா நீ நடத்தணுன்னாக்கா உனக்கு காசு வேணும்ல, நீ எதை வைப்ப? விலையேற பெற்ற கோல்டு மைன்ஸ் இஸ் த, ரொம்ப விலை உதறிக்கப்பட்ட கோல்டு மைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் அடமானம் வச்சு தான் உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கிக்கும். ஆமாம், எங்கள் ஊரை தான் அடமானம் வச்சுது நேரு. கோலார் தங்க வயலில் விலையேற பெற்ற தங்கம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களை சூரிட்டி வச்சார். அதே போல் சுவிட்சு போட்டவுடனே லைட் எரியணும். இப்போ நிறைய டெக்னாலஜிக்கு இது, ஆனால் சுவிட்சு போட்டால் லைட் எரியணும். ஃபஸ்ட்டு சுவிட்சு போட்ட பிறகு லைட் எரிஞ்ச ஒரே ஊர் கோலார் கோல்ட்ஃபீல்ட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் சென்னை பாண்டிச்சேரியெல்லாம் வந்திருக்கும். சுவிட்சு போட்டால் லைட் எரியணும். அதை கண்டுபிடிச்சி அதை ஆப்ரேட் பண்ணதே எங்கள் ஊரில் தான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா, அந்த ஊரில் இது வந்திருக்கிறேன்னு சொல்கிறேன். ஆமாம், ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 4, 3, 2, 1 இப்படி ரிவர்ஸில் வரேன். நம்பர் 4, 1987 பாடும் வானம்படி என்ற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு எனக்கு கிராஸ் செக் பண்ணனாக்கா யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தினுடைய ஹீரோன்னு சொல்லிட்டு என்னை தான் கூட்டின்னு போயிட்டு 15 நாள் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்துட்டாங்க, பாட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. நான் ஒரு நல்ல டான்ஸர். ஆஃப்டர் கமலஹாசனுக்கு அப்புறமா செனிஃபீல்டில் பிரபுதேவா வராத காலத்துக்கு முன்னே சின்ன டான்ஸருக்கு நம்ம இவர் இப்போ இருக்கிறார், அந்த ஓமெல்லாம் நடத்துகிறாரு லாரன்ஸ், அவரெல்லாம் வரத்துக்கு முன்ன ஒரு புதுவிதமான ஒரு ஸ்டெப்பு போட்டு அந்த இடத்துல ஒரு கிரியேஷன் பண்ணது நான் தான். ஸோ டைரக்டர் பிடிச்சி போச்சு. 3 பாட்டுக்கு என்னை ஷூட்டிங்கில் எடுத்துட்டாங்க. 16வது நாள் மறைந்த நாகேஷ், நகைச்சுவை நடிகர், அவங்க பையன் உள்ளே என்ட்ரி ஆகிறார், செட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அப்போது டைரக்டர் சொல்கிறாரு, இவரை தெரியுமா? எனக்கு வின்சென்ட் ஐயாவை தெரியும், அவரை தெரியாது. எனக்கு கோபி பிரதரை தெரியும், அவர் தெரியும். அவர் தான் ஆனந்த் பாபு.
நாகேஷ் அவங்க பையன். சரி இருக்கட்டும், என்ன அவர் இந்த படத்தில் நடிப்பார், அவர் கூட சேர்ந்து நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. நான் நேற்று வரைக்கும் என்ன தான் ஹீரோன்னு சொல்லின்னு இருந்தேன், இப்போ இன்றைக்கி அவர் கூட சேர்ந்து ஆடுறேன்னு சொல்கிறீங்களே. சரி, சினிமாவுக்குள்ளே தெரினல, முகம் தெரினமே, ஊர்லெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம், நான் சினிமாவில் வரேன் பாரு, எல்லாம் மணலில் உட்காந்துன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சினிமாவில் நடிக்கலாம் கேவலம் ஆகிடுமே. அதுக்காக சரி ஆட்டோன்னா அவர் கூட சேர்ந்து ஒரு 3 டான்ஸ் ஆடினோம். அதில் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடும்போது அவர் என்னை தூக்கி பின்னால் போட்டார். எதுக்கு பின்னால் போட்டார்னு பார்த்தா, நீ என்னோட அசைவு நிறைய காமிக்கிற, உன்னை தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, நீ பின்னால் போன்னு அனுப்பிச்சிட்டார். ஸோ டைரக்டர் கேட்டேன்னா, சார் இப்படி பண்ணிட்டீங்களே, அவருக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்குது, கூட பணம் இருக்குது. உனக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை, பணம் இல்லை, உனக்கு திறமை மட்டும்தான் இருக்குது. திறமை இங்கே ஜொலிக்காது. நான் சொன்னேன், திருட்டு ட்ரெயினில் வந்தார்ல சிவாஜி கணேசன், அவர் ஜொலிக்கலையா? அதுமாரி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. கொடுக்கல. ஸோ அந்த ஒரு படத்தோடு, அது இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நடந்த சம்பவம். நம்பர் 4, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் தேவன் என்னை படிப்படியாக உயர்த்தலை. ஒரே முறை ஆண்டவர் ஸ்தானங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். கர்நாடகா டெக்ஸ்டைல் மினிஸ்டருக்கு தேவன் என்னை பிஏவா மாற்றினார். ஹல்லேலூயா. அதோடு கூட அப்போ இருக்கிற கோலார் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் மினிஸ்டருக்கு என்னை பிஏவா பண்ணிட்டார். அப்படின்னாக்கா 6 எம்எல்ஏங்க அவர் கண்ட்ரோலில், ப்ளஸ் டெக்ஸ்டைல் மினிஸ்டர்னால் ஜவுளித்துறை எல்லாம் அங்கே வரும். அப்போ நான் எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருந்திருப்பேன் பாருங்கள். ஆண்டவர் அப்படி ஸ்தானங்களை உயர்த்தி வைத்து பொலிட்டிக்கலில் என்னை தேவன் பயன்படுத்தினார். அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர்கிட்ட நான் இருக்கும் பொழுது தான் கோலார் தங்க வயலில் கிட்டத்தட்ட 40 சர்ச்சுகளை கட்டி கொடுத்துருக்குறேன். 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம்னு சொல்லிட்டு மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து பணத்தை வாங்கி அந்த சர்ச்சுக்காரங்களுக்கு கொடுத்து கட்டியிருக்கிறேன். இங்கே கூட பாண்டிச்சேரியில் அந்த ஸ்கீம் இருக்கும். ஒரு நாள் வின்சென்ட் ஐயனை கூப்பிட்டு இங்கே இருக்கிற கலெக்டரை மீட் பண்ண வச்சா, ஸோ ஐ வில் கெட் 2 to 3 lakhs, 2 to 3 crores. ஸோ அதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது. இட் இஸ் நாட் ஒன்லி இன் கர்நாடகா, ஆல் ஓவர் இந்தியா, எல்லா ஸ்டேட்லேயும் இது இருக்குது. ஸோ அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கணும், அதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்போ கோலார் தங்கவையில் 40-50 சர்ச்சுகளுக்கு பணம் வாங்கி கொடுக்கணுன்னாக்கா, ஒரு பாஸ்டரு எனக்கு சர்ச்சுக்கு பணம் கொடுத்தா யாரும் கொடுக்க மாட்டான், நான் மினிஸ்டருக்கு பிஏ பணத்தை கொடுறானாக்கா கொடுப்பான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்போது அப்படி இருந்து அவ்வளோ சபைகள் கட்டி முடிக்கப்பட்டது. அதே போல் எங்கள் இடத்துல ஒரு போலீஸ்கார் போயிட்டு ஒரு சபைக்கிட்ட நின்று, நீ சத்தம் அதிகமாக போடுற, நீ நியூசன்ஸாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டருக்கு பிஏ நான் தான். அவன் போய் கேட்டவன் மறுநாள் தண்ணி இல்லாத காட்டுக்கு போயிடுவான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்தை கூட தேவன் எனக்கு கொடுத்து வைத்திருக்கார். இப்பொழுது ரைட் நவ் இந்த நேரத்தில் மை ஃபோன் கால் இஸ் ட்ரேசிங். என் ஃபோன் காலெல்லாம் ட்ரேஸ் ஆகும். அதனால் சைபர் கிரைமில் கொடுத்து நான் பாண்டிச்சேரியில் இந்த லொக்கேஷனில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் நேற்று சொல்லிட்டு வந்தேன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் கர்நாடகா பிரதேஷ் காங்கிரஸுக்கு, ப்ளஸ் கிறிஸ்டினுக்கு, மைனாரிட்டி முஸ்லீம்ஸுக்கு நான் தான் கோலார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். என்னுடைய விசிட்டிங் கார்டு நான் ஐயா கிட்ட அப்புறமா, திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. ஸோ இது நான் ஐயா கிட்ட அப்புறமா கொடுத்துட்டு போகிறேன். அதே போல் உங்களுக்கு யாருன்னா இங்கே காலையில் நான் அதை சொல்ல, பட் இருந்தாலும் இங்கே யாருன்னா ஒரு வேளை எம்பிபிஎஸ் சேரணும், இங்கே ஒரு வேளை நீங்கள் நீட்டுக்கு மேலே ரெக்கமெண்டேஷன் வேணும், ஈவன் பாண்டிச்சேரி ஆர் தமிழ்நாடு ஆர் கர்நாடகா, யூ காண்டாக்ட் மீ. ஐ ஆம் தி போர்டு மெம்பர் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதனால் தேவன் அதுக்கும் ஒரு வழி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ இது நம்பர் 3. நம்பர் 2, ஹோலி ஏஞ்சல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். அதுதான் இது கீழே போட்டிருப்பேன், ஹோலி ஏஞ்சல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஃபாஸ்ட் 17 years I am running the institution, whereas diploma nursing, லேப் டெக்னீஷியன், ஃபார்மசி, டீச்சர்ஸ் ட்ரைனிங், பிஎட், டிஎட் போன்ற கோர்ஸுகளை நடத்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5000 to 10,000 பிள்ளைகள் இன்றைக்கி நல்ல ஒரு இடத்துல சேஃபர் சைடில் வேலையில் இருக்கிறாங்கனாக்கா, அது ஏன் மூலியமாக தேவன் எனக்கு பாராட்டின கிருபை. அது 2. 1 அதுதான் ரொம்ப முக்கியமாக. நீ 1லேருந்து தொடங்காமல் 4லேருந்து ஏன் இப்படி வந்தேன்னு ரிவர்ஸ்ன்னு கேட்பீங்கல்ல. 1 வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்கிற, சாதாரண ஊழியத்தை செய்கிற ஒரு எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர். ஹல்லேலூயா. இதில் தான் எனக்கு பெருமை. ஸோ இதெல்லாம் ஹோலி ஏஞ்சல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பிள்ளைகள் படிக்கிறாங்க, போகிறாங்க. ஸோ மினிஸ்டர்கிட்ட நான் இருக்கிறேன் இல்லை, அது வேற. பட் இந்த ஊழியக்காரன்ற ஸ்தானம் என்றும் மாறாது, என்றும் மறையாது. அன்டில் நான் தப்பு பண்ணுற வரையிலும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
நான் தவறு செய்கிற வரையிலும் இந்த ஊழியக்கார பொறுப்பு கரெக்டாக இருக்கும். தவறு செய்துட்ட ஊழியக்கார பொறுப்புலேருந்து நான் விலக நேரிடும். ஸோ அப்படி ஊழியக்காரர்களுடைய பொறுப்பு ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ வின்சென்ட் ஐயா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவர் பேசணும். ஒரு கிளாஸில் 50 பசங்க இருக்கிறான்னா ஒரே மேக்ஸ் டீச்சர் தான், ஒரே மேக்ஸ் டீச்சர் 50 பசங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஏன் 5th ரேங்க்கு, 6th ரேங்க்கு, 10th ரேங்க்கு, 11th ரேங்க், 12th ரேங்க் ஒரே டீச்சர் தானே, ஒரே கிளாஸ் எடுக்கிறாங்க தானே, எப்படி ரேங்க் வேரியேஷன் வருது? கவனிச்சா அவங்க எக்ஸாம் நல்லா எழுதுறாங்க, டீச்சர் சொல்லும் போது கவனிக்கலாம், சரியாக சொல்கிறதில்ல. அப்படி இன்னைக்கு உங்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு ஊழியக்காரர் ஐயா வின்சென்ட் ஐயா, அவருடைய சபையில் இன்னைக்கு நின்று பேசுகிறேன். அவரோடு கூட நட்பு ஏற்பட்டது. அவர் இருக்கிற ஊழியங்களில் நானும் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்வாராக. நீங்களும் தொடர்ந்து ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் வெறுமையாக நினச்சிடாதீங்க. இப்போ இல்லை, நாளைக்கு, நாளைக்கு இல்லை, 4 நாளைக்கு. there will be a day will come. ஒரு நாள் வரும், தேவன் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். எனக்கு கூட காலையில் சாப்பாடு இருக்கும், சாப்பாடு இருக்காது. ஃபுல் ஃபிட் இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? காலையில் சாப்பாடு இருக்காது. மதியானத்தில் எங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணோம், ஃபோன் இல்லை, வந்து யாருக்குன்னா சொல்லி அனுப்புவாங்க, பசங்கள்லாம் பட்னியாக இருக்கிறாங்க. பசங்க பட்டியாக இருக்கு, நான் என்ன தான் பண்ணுறது? எனக்கு சம்பளமே கம்மி தானே, நான் மாதம் ஒரு முறை தானே ப்ராவிஷன் வாங்கி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அக்கத்தில் கடன் வாங்கி என் பிள்ளைகளை அப்படியே நடத்துறது. அப்புறமா எல்லார்கிட்டையும் சைக்கிள் இருக்கு, என்கிட்ட சைக்கிள் கூட இருக்காது. இது ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. இன்றைக்கி நான் என் காலேஜில் இந்த எந்த வழியில் வந்தாலும் காருங்க நிற்கும். ஆமாம், ஹல்லேலூயா. எங்கள் பையன் கார் பிரியன். நெக்ஸ்ட் டைம் அவர் இங்கே வருவார், வர்ஷிப் லீடராக தமிழன் டிவியில் வராரு. அவர் கார் பிரியன். டாடி நீ இந்த காரில் போ, டாடி அடுத்து இந்த காரில் போ, அடுத்து இந்த காரில் போ. காருங்களை வாங்கினே இருப்பான். நான் சொன்னாங்க சேர்த்து வச்சு தரதான் உங்கள் குழந்தைக்கு சேர்த்து வச்சா நல்லா இருக்குமே. அதை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருடைய ஊழியக்காரங்க சரியான நேரத்தில் சரியான காரில் நல்லா ட்ராவல் பண்ணோம். ஆமென், ஹல்லேலூயா. இது பெருமை இல்லை, என் ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஆமென், ஆண்டவர் கொடுத்த கிருபை. எங்கள் பையன் இப்போ இன்றைக்கி இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாரு. எங்கள் பாப்பா வந்து டாக்டராக இருக்கிறாங்க. ஆலந்தூர் சென்னையில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ ஆம் ஃப்ரீ பேட். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இன்றைக்கி வந்துடுச்சு. அழிகிற ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். அழிகிற ஆத்துமாக்களுக்கு நம்ம எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லிடணும். ஒரு 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 பிராமண மலையில் கொடை பிடிச்சின்னு போயிருந்தாராம். கொடை பிடிச்சின்னு போயின்னுக்கும் போது, என்ன தம்பி உன் பேர்? ஜாக்சன் வந்து என்ன பண்ணாரா, டக்குன்னு ஒரு பேக் மாட்டிக்கின்னு போயிட்டு அந்த கொடையில் அவரே தானாக ஏறிட்டார். அப்போ அந்த பிராமணன் கோவம் வந்துச்சு. எனக்கு கேட்காத கொள்ள அது கொடைக்குள்ளே வந்துட்டேன். இதுக்கெல்லாம் கேட்பாங்களா? கொஞ்சம் தூரம் போனோன்னு நானே அப்படி இறங்கி போயிடுறேன். அப்படின்னாக்கா நானே அங்கேருந்து போயிடுறேன், மழை வந்துருக்குது ஜோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுத்து, இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னா அவர் கொடை மடிச்சிட்டு ஓடுறா வெளியா போனால் போதுன்னு கொடையில் இடம் கொடுத்தா, இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறாரு சொல்ல கொடை மடிச்சிட்டு போயிட்டு. ஜாக்சன் வந்து அவர் அந்த இவர் ஏதோ பால் வாங்கிட்டு இருந்தார், அதில் அந்த என்னது அது ட்ராக் போட்டார். இவர் நைட் போயிட்டு பாலெல்லாம் எடுத்து வைக்கும்போது ட்ராக் அடிச்சிச்சு. ட்ராக் அடிச்சோன்னா அந்த ட்ராக்கை படிக்கிறார். ட்ராக்கை படித்தா இயேசு நல்லவர், அவர் செய்த காரியங்களெல்லாம் வருது. விடைக்காலம் இவருக்கு தூக்கம் வரல. விடைக்காலம் 4 மணிக்கெல்லாம் வந்து அந்த அட்ரஸில் ஜாக்சனுடைய ஃபோன் நம்பர் வீடு இருந்ததுனால ஜாக்சனை போய் தட்டுறாரு. ஏய் ஜாக்சன் வாயா வெளியில் அப்படின்னு வந்தால் தட்டுறாரு. அப்போ தான் ஜாக்சன் வெளியில் வராரு. நீ தானே நேற்று என் கூட கொடையில் வந்த? ஆமாம் நான் தான் வந்தேன். என்ன இப்போ இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீ ஏன் வந்து சொல்கிற? அதில் இல்லாமல் நான் அந்த கொடையை மடிச்சிட்டு பிறகு என் பாக்கெட்டில் ட்ராக்கை போட்டு அமுச்சிட்டுக்கிறேன். நானும் அதை படித்தா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. வராது, தூக்கம் வராது. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதை படிக்க படிக்க கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார், தூக்கமே வராது. கொஞ்ச நாள் விட்டு ஜாக்சனை பார்க்குறாரு, ஒரு 6 வருஷம் விட்டு அதே பிராமண பைபிள் தூக்கின்னு போயினுக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சின்ன ட்ராக்கை விதைச்சு விட்டுட்டாரு ஜாக்சனு. பெரிய அறுவடை. ஆமென். அப்படிதான் நீங்களும் நானும் சமயம் கிடைக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை விதைச்சிடணும். அது எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும் சரி நம்ம விதைச்சிடணும். ஆமென், ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீ,
முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, இணையான பரிசுத்தரே, நன்றி ஐயா. அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் சபையில் சூழ்ந்திருக்கிறது. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஒருத்தரும் விடாதபடி எல்லா கரங்களை தட்டுங்க. நீங்க கரங்களை தட்ட ஆரம்பிக்கிற பொழுது, இடி முழக்கம் எழும்புகிற பொழுது, பரிசுத்தாவியானவர் கடந்து வருகிறார். உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார், உங்களோட பேச விரும்புகிறார், உங்களோட தொட விரும்புகிறார். இடம் கொடுங்க சகோதரனே, இடம் கொடுங்க சகோதரியே. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறதுனால தான் உங்களை நான் அவர்கிட்ட சொல்லின்னு இருக்கிறேன். எனக்கு இது பேசிட்டு போகிற பிறகு என்ன சம்பளம் கொடுக்குறாரா? ஒன்றும் இல்லை. நான் பேசிட்டு போயிட்டு சம்பளம் இல்லை, சம்பளம் வாங்கின்னு பேசினுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்கா ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், ஆசீர்வாதம் தானாக வரும். கரங்களை தட்டுங்க. நிறைய பேர் நம்ம தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம், பரவாயில்ல, ஜபிக்கிறோம், நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஆனால் பெனிஃபிட் கிடைச்சிட்ட பிறகு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண ஆவியானவர் இறங்குவார். ஆமென். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ஒருவர் எடுங்க. தானியேல் புஸ்தகத்தில் பழைய ஏற்பாடு 1 வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து. போதுங்க ஐயா. ஒரு முழம் எவ்வளோ சொல்லுங்க? ஒரு முழம் இதுவா இது ஒரு முழம். ஸோ 60 முழம் உயரமும் 6 முழம் கொண்ட அகலமும். அப்போ நீங்கள் கணக்கு போட்டுப்பாங்க. அதில் என்னவா? ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து. பொற்சிலைனா கோல்டு ஆபரணங்களை படைத்த ஒரு பொற்சிலை. 60 முழம் உயரம், 6 முழம் கொண்ட ஒரு அகலம். சென்னையில் பனையூரில் நடிகர் விஜய் வீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இதை டிவியில் பார்த்து கூப்பிடுறது தான் நம்மளை. அப்போ நான் அங்கே போயிருந்தேன் செய்திக்காக போயின்னு இருக்கும் பொழுது, அந்த பாஸ்டர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னு தெரில. பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் செய்தி வானாவா, நீங்கள் உக்காந்து செய்தியை கேட்டு போங்க. என்னங்க அவ்வளோ தூரம் இருந்து பெங்களூர்லேருந்து என்னை வர வச்சுட்டு செய்தி தானே என்னை கூப்பிட்டீங்க, ஏன் செய்தி வானான்றீங்க அப்படின்னு பாஸ்டர் கேட்டேன். தெரில, எங்கள் ஒய்ஃபுக்கு பிடிக்கல. அவங்க ஒய்ஃபுக்கு கொண்டு நான் கணவன் இல்லையே, நீ தான் கணவர், அவங்களுக்கு என்ன பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் என்ன சொல்லுங்கள்? தெரியல, பாஸ்டர் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கல. என்ன இது பாஸ்டர் அம்மாவுக்கு அப்போ தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் மீட் பண்ணுறோம், என்னை ஏன் பிடிக்காத போச்சு?
அப்புறமா என் கூட வந்து ஒரு போய் சொல்கிறாரு, அவர் கர்நாடக மந்திரிக்கு பிஏ, அவர் பெரிய ஆள் எங்கள் ஊரில், அவரை கொண்டாந்து நீங்கள் எங்கள் அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு என் கூட சொல்கிறார். அசிங்கப்படுத்தலை, எங்கள் ஒய்ஃபுக்கு பிடிக்கல, அது என்னத்துக்கு பிடிக்கல எனக்கு தெரியல. அப்புறமா நான் அந்த பாஸ்டர் கேட்டேன், என்னை பிடிக்காதே போயிட்டோம், என்னை ஏன் பிடிக்கலன்றது சொல்லு, வடிவேல் மாதிரி நான் எதுக்கு ஃபிட் இல்லைன்னு எனக்கு சொல்லு, அப்புறமா நான் கடந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு பாஸ்டர் ரொம்ப நாள் சொன்னீங்க, அங்கே சேரில் உட்காருங்க போங்க. சேரில் உட்காந்து கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தேன். அவரே செய்தி குத்துருந்தார். பாதியில் தெரில, அவருக்கு திடீர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரோக்கிங் சிம்டம்ஸ் வந்துடுச்சு பாஸ்டருக்கு. ஸ்ட்ரோக்னாக்கா மைக்கை டக்கான்னு கீழே போட்டார். கீழே போட்டு இப்படி பண்ணிட்டார். அப்புறமா எல்லாம் தூக்கி அப்படி இப்படி உட்கார வச்சுட்டாங்க அந்த பாஸ்டரை. அப்புறமா நானும் முன்ன வந்தோடனே தான் அப்புறமா அந்த பாஸ்டர் மாவை கேட்டேன், என்ன இவருக்கு ரெகுலராக இது மாதிரி ஆகுமா தெரியல, ரொம்ப எமோஷன் ஆகிட்டாருனாக்கா இது மாதிரி ஆகிடும் இருக்குது. எமோஷன் ஆக வேண்டிய வேலையே இல்லையே, உங்களால் தான் எமோஷனுன்னு சொல்லுது அந்த அம்மா. என்னால் அந்த என்ன எமோஷனு, நான் ஒன்றும் பண்ணலையே, எனக்கு வாய்ப்பு இல்லைனீங்க, நான் பின்னால் போய் உக்காந்துருந்தேன். சரி பாஸ்டர்மா உன்னை கேட்குற, தயவுசெய்து சொல்லுங்கள், என்னை ஏன் பிடிக்கல? இந்த பசங்க காலேஜில் பசங்க இந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா, அப்போ 2015 எனக்கு மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட் போட்டாங்க, பெரிய பிரேஸ்லெட் என்னுடைய பர்த்டே. சார் நீ உயிரோடு இருக்கிற மட்டும் இந்த பிரேஸ்லெட் உங்கள் கையில் இருக்கணும், அப்போ தான் எங்கள் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னை காலேஜில். அதுக்காக போட்டுனுந்தேன். இந்த அம்மா நீ பிரேஸ்லெட் போட்டுனுங்கிற, நீ மோதிரம் போட்டுனுங்கிற, நீ பார்த்தா ரவுடி மறிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொண்டாந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் குழந்தைங்க என் கையில் போட்ட பிரேஸ்லெட்டு ராஜா நேபுகாத்நேச்சர் 60 முழமும் 6 முழம் கொண்டு பொற்சிலை உருவாக்கிட்டான். அது யாரும் பார்க்கல, சும்மா ஒரு சின்ன பிரேஸ்லெட் போட்டதுக்கு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா அதே பாஸ்டர்மா சொல்கிறாங்க, யூ கோ ஹையர்ட். அவர் பாதியில் விட்டுட்டாரு, நீங்கள் யூ கோ ஹையர்டுன்னு. 2 நிமிஷம்தான். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை சுமந்திட, உம்மை போல என்னை நினைத்திட யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே. இந்த ஒரு அடி பாடின பாஸ்டர் கரெக்டாக அப்படியே பழைய அந்த பழைய கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் அம்மா வந்து, ஐயா உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஏன்னா நீங்கள் இந்த ஒரு வரி நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்க, அவருக்கு கை கால் எல்லாம் சரியான முறையில் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டனோ அதே இடத்துல தான் தேவன் உயர்த்துறது. ஆமென். அப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல ஷேம் பண்றாங்க பாருங்க, அதே இடத்துல பார்க்கிற கண்களுக்கு ஆச்சரியம் உண்டாகும்படி தேவன் கிருபை செய்வார். 60 முழமும் 6 அடி கொண்ட ஒரு பொற்சிலையை படிங்க பிரதர், மைக்கில் படிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். நின்னுச்சு, அதுவே தானா சில தானா நின்னுச்சா? நிறுத்தினான். அப்படியே படிங்க 2. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் ஜட்ஜுங்களையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். போதும். இப்போ ராஜா அவருடைய ஃபங்க்ஷன் கூப்பிடணுனாக்கா சாதாரண ஆட்களை கூப்பிடுவாரா? இப்போ இருக்கிற எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பையனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோ, நம்மளை பெரிய ஆட்களை கூப்பிடுவாங்களா? அவங்க அந்த எம்எல்ஏ நகரசபை தலைவர் அவங்கள லெவலில் கூப்பிடுவார். இப்போ ராஜா
அந்த நிறுத்தின சிலையினுடைய திறப்பு விழாக்கு யாரெல்லாம் கூப்பிடுறான்னா பெரிய பெரிய ஐஸ்வர்வான்கள், பெரிய பெரிய நீதி சாஸ்திரிகள், ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்வைட் பண்றாரு. எதுக்கு? சிலை திறப்பு விழாக்கு வரும்படியா. சோ மூணாவது அப்படியே படிங்க. அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிசக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினானா? இது செகண்ட் வந்து சேர்ந்து. மூணாவது கடைசி பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். எது படிக்கிறீங்க வசனம்? 3. சரி 4 படிங்க. கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், 3வது வசனத்துல எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தாரோ எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. கட்டியக்காரன் யாரு? கட்டியக்காரன் யாருங்க? இதனால் உங்களுக்கு தெரிவிப்படுவது என்னவென்றால், என்ன நகர் இது? என்ன நகரையா? பாலாஜி நகர். கொரோனா அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இதை சொல்கிறான் பார் மோலாட்சிக்குன்னு. அவனுக்கு பேர் தான் கட்டியக்காரன். ஏன்னாக்கா உரத்த சத்தமாக ஏன் சொல்கிறானாக்கா, அப்பெல்லாம் கவர்மெண்ட்டில் நல்ல அதிகமான சத்தத்தோடு பேசுகிறவர்களை, குரல் வளம் நல்லா இருக்கிறவங்கள கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. ஸோ அப்படி இந்த கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் அதிகமான சத்தங்களை எழுப்பி சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால், உங்களுக்கு இப்ப நான் சொல்றது என்னன்னாக்கா படிங்க பிரதர். எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். போதும். தானியேல் காலத்திலே கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பூரு முதலான சகலவித கீதங்கள் அப்படியே இருந்துச்சு. அப்போ இந்த கட்டியக்காரன் என்ன சொல்றானாக்கா, நான் இந்த சத்தம் இந்த மியூசிக்கெல்லாம் எல்லாம் வாசிப்பாங்க, அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணோம்? தாழ விழுந்து படிங்க பிரதர். தாழ விழுந்து பணிந்து கொள்ள கடவீர்கள். தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இது நியாயமா? இது நியாயங்களா? திறப்பு விழாக்கு வர சொல்லிட்டு பணிந்து சிலையை வணங்கன்னு சொல்றது அதிகார துஷ்பிரயோகம். ஒருவேளை சிலை வணங்காதவர் இருப்பாங்க, ஒரு சிலர் கீழே விழுந்து தாழ விழுந்து கும்பிட முடியாதவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நீ நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லையா? அழைப்பிதழில் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா கூட இந்த சிலை திறக்கிற பொழுது நீங்கள்லாம் தாழ விழுந்து என்ன பண்ணோம்? ஒரு குட்டி பசங்க ஒரு 3 பேர் வேணுமே, குட்டி பசங்க 3 பேர், குட்டி பசங்க, அதான் ஒரு 3 பசங்க தாழ விழுந்து கும்பிடணும். என்ன பண்ண? தாழ விழுந்து கும்பிடணுமா? படிக்கப்படுத்த அடுத்த வருஷம். தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் பாருங்க அப்படியே வசனத்தை அப்படியே கவனிச்சுவாங்க. எவனாகிலும் சிங்குலர், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சுவாலையின் நடுவிலே போடப்படுவான். இது நியாயமா பிரதர்? ஐயா வாஸ்து நியாயமா? நோட்டீஸ்ல போட்டிருக்கணும்ல. அந்த சிலையை திறப்புழாக்கு வந்து நீங்க சிலையை தாழ விழுந்து கும்பிடலன்னா உங்களை தூக்கி எரிகிற அக்னி சுலையில போட்டுறேன்னு சொல்லிட்டு நீ இன்விடேஷன்ல அனுப்பிச்சிருக்கணும். நீ அதெல்லாம் சொல்லலை. சிலை திறக்கிறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு வந்துட்டதுனால அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்றாரு. ராஜா என்ன பண்றாரு? அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்றாரு. ஆதலால் சகல ஜனங்களும்
எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாசைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். போதும், முடிச்சிட்டாங்க. வந்தது வேலை முடிஞ்சிச்சு. பணிந்து கொள்ளுனாரு. இவர் பணிந்து கொள்ளுனாக்கா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சிலை வழிபாடு பண்ணாதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கலாம். இவருடைய கட்டளை கடுமையாக இருந்ததுதான். நீங்கள் பணிந்து கொள்ளனா தூக்கி நெருப்பில் போட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒய்ஃப் கிட்டலாம் சொல்லிட்டு வந்துட்டுருப்பாரு, நான் நம்ம வின்சென்ட் ஐயா சர்ச்சு திறக்கிறாரு, நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. வின்சென்ட் ஐயா போட்டு கட்டி போட்டு அடிக்குவார்னு யாருக்கு தெரியும்? இல்லை இங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணுறாரு யாருக்கு தெரியும்? ஸோ அப்படி நடக்குமா? நம்ம சபையில் அது நடக்காது. ஆனால் ராஜா அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணுறாரு. தாழ விழுந்து கும்பிடாமல் போனால் தூக்கி நெருப்பில் போட்டுறேன்னு ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டார். காலையில் நான் நாளைக்கு வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. இப்போ போகலனாக்கா அப்போல்லாம் டெலிஃபோன் கம்யூனிகேஷன் இல்லை, வேறு எதுவுமே இல்லை, புறா காலில் தூது அனுப்புகிற காலம். அந்த காலத்தில் போகிறாரு, வீட்டுக்காரு வந்தாரா வரலையா, ஏன் வரலன்னு தெரியாது. இவருங்க கும்பிடல, அவன் தூக்கி உள்ளே போட்டான். அதனால் பார்த்தாங்க எல்லாம், என்னத்துக்கு நம்மளுக்கு தும்மா கும்பிட்டு தானே போனோம், தாழ விழுந்து கும்பிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. வந்த வேலை முடிஞ்சிச்சு. படிங்க. அச்சமயம், அந்த சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி ராஜாவே வாழ்க, நீ என்று வாழ்க. இப்போ வந்து நம்ம பிரதர் பேரு ஷாமா. இப்போ ஷாம ஐயா நீங்கள் நல்ல சினிமா நடிகர் ஹீரோ மாரி இருக்கிறீங்க ஐயான்னு சொன்னால் அவர்கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்குறன்றது அர்த்தம். ஒருத்தர் தூக்கி வைக்கிறாங்கனாவே ஒரு ஹெல்ப் கேட்குறாங்கன்றது அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ராஜாவே நீ என்றும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது? கல்தேரில் சிலர். படிங்க. ராஜாவாகிய வாழ்க, எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. போதும். இப்போ நீ கட்டளையிட்டீர்ல, எல்லாம் வந்தவங்கெல்லாம் தாழ விழுந்து கும்பிட்டாங்க. இப்போ போட்டு கொடுக்குறாங்க. லோக்கல் லாங்குவேஜ் சொன்னால் இப்போ போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னவா ஆரம்பிக்கிறாங்க? படிங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னும் இவர் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர் வந்து ராஜாவா? இல்லை, இவர் ஜீசஸ் கிரைஸ்ட். படிங்க. யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, யூதருடைய மனுஷராய இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. கரங்களை தட்டுங்க. உம்மை மதிக்கவில்லை, ராஜாவாகிய உன்னை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். இப்போ ராஜா கோவம் வருமா? கோவம் வரதா? பயங்கர கோவம் வரும். ராஜா பார்த்தாரு. ராஜானுடைய திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக ஒரு 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 காலகட்டம் வரைக்கும் ஸ்லோவாக போகும். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு. உக்கிர கோபம்னா எப்படி சொல்லுங்க? எப்படி? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வருது. ஏன் மல்லமாக சண்டை போட மாட்டேன்றாங்க வீட்டில்? நீ பண்ணது சரியில்லை, நீ வேலைக்கு போயிட்டு லேட்டாக வந்த, அதனால நான் உனக்கு மேலே கோவமாக்குறேன், நீ எனக்கு சாப்பாடு சரியாக செய்யலை அப்படின்னு யாருன்னா சண்டை போட்டுக்கிறாங்களா? அப்படி போட்டால் அதுக்கு சண்டை இல்லை. கூச்சில் கத்தி பக்கத்து வீட்டுக்கார வந்து நம்மளுக்கு நியாயம் சொன்னாதான் சண்டை. அப்போ எப்படின்னாக்கா உக்கிர கோபம். ராஜாவுக்கு அளவு கடங்காத ஒரு உக்கிர கோபம் வந்து, படிங்க. உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இவர் நேபுகாத்நேச்சார் ராஜா. இப்படி இவங்கள பாரு. இவர் நேபுகாத்நேச்சார் ராஜா. இவர்களை நோக்கி சாத்ராக், மேஷாக்,
ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? மெய்தானான்னு இவங்க 3 பேரை கேட்கிறாரு. யாரு? நேபுகாத் ராஜா. இவங்க 3 பேரை கேட்கிறாரு. படிங்க பிரதர். இப்பொழுதும் எக்காலம் உங்க 3 பேருக்காக இப்ப எல்லாம் போயிடுச்சு. இப்ப மறுபடியும் இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள பொற்சிலை போயிடுச்சுப்பா. நான் பண்ணி வைத்த சிலைன்னு வந்துருச்சு பாருங்க. பொற்சிலை போய் சிலையா மாறிடுச்சு. சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் நீங்கள் போனால் அந்நேரமே வெரி இமிடியேட் எஃபெக்ட் எரிகிற அக்னி ஜுவாலையின் நடுவிலே நீங்கள் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிறது யார்? இவர் கேட்டுக்கிறாரு ராஜா. இப்போ இவங்க 3 பேர்கிட்ட பேசினுக்கிறாருங்க. இப்போ தான் கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இவங்க 3 பேர் சொல்றாங்க பாருங்க. படிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி இப்படி கை காமிங்க. ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ராஜாவை அவரிடத்திலே போயிட்டு பேர் சொல்லி கூப்பிட்ட ஒரே ஒரு பெருமை இவங்க 3 பேருக்கு தான். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சரே, பதவி பத்தி சொல்லல, ராஜாவின் கூப்பிடல, நேபுகாத்நேச்சரே. படிங்க. இந்த காரியத்தை உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. சாவு வான்னு கூட்டுக்குதாங்க. நெருப்பு அக்னி சூழல ராஜா கிட்ட இவங்க 3 பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. இந்த நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியத்துல நாங்க இல்ல. படிங்க. நாங்கள் ஆராதிக்கிற என்ன அழகான வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் இதுக்கு இன்னும் கை தட்டுங்க அதிகமா. விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல. நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வோம். எங்களை விடுவிச்சிட்டா நல்லது, காப்பாத்திடுவாரு, ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை மறந்துட்டாருன்னு கூட வச்சுக்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மறந்துட்டாருன்னு கூட வச்சுக்க. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. கரங்களை தட்டுங்க. இப்ப பலத்த கரகம். ஹல்லேலூயா. எரிகிற அக்னி சூழ அங்க பயங்கரமா இருக்குது. இவங்க 3 பேரும் யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுகிறாங்க? ராஜா கிட்ட வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. படிங்க பிரதர். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் உண்டு. ஏற்கனவே உக்கிர கோபம் இப்போ கடும் கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டது. ராஜாவினுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து காலத்துல சிலுவை மரணம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலத்துல எரிகிற அக்னி சூளை, தானியேல் காலத்துல சிங்க கோகை, ஒரு ட்ராக் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ சாதாரண சூளையை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாகும்படி சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தாராம். இப்போ நார்மலாவே இவங்களை தூக்கின்னு போட்டாவே காலி ஆயிடுவாங்க. இதுல 7 மடங்கு ஏன் பண்றாருனாக்கா இவங்க கூட வாக்குவாதம் பண்றாங்களே. நீ நிறுத்துற சிலையை வணங்க மாட்டேன், யோ ராஜாவே நேபுகாத்நேச்சர்னு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, இவர் கோமரமா வராதா? கூப்பிட முடியாது. அது அதிகாரத்திற்கு, அந்த பவருக்கு நம்ம கட்டுப்பட்டு ஆகணும். இங்க இவங்களெல்லாம் பேசிட்டாரு. நேபுகாத்நேச்சர் சிங்குலர்ல பேசிட்டா, எல்லாம் பேசிட்டான். சாதாரணமா சூளை சூடாக்காமல் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி கட்டளையிட்டாராம். படிங்க.
சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி ஜுவாலையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில், பாருங்க, ராணுவம், மிலிட்டரி, there is a military. பழைய ஏற்பாடுல மிலிட்டரி இருக்குது, கவர்மெண்ட் மிலிட்டரி. பலசாலிகளாகிய மிலிட்டரியில யார் இருப்பாங்களா? பலசாலிங்க தான் இருப்பாங்க. எப்பவுமே மிலிட்டரியில் இருக்கிறவங்க செலெக்ஷன் பண்றதெல்லாம் இவ்வளோ ஹைட் இருக்கணும், அவ்வளோ வெயிட் இருக்கணும், இதெல்லாம் பலசாலிகளை தான் வேலைக்கு எடுப்பாங்களாம். ராணுவத்தினுடைய பலசாலிகளை புருஷருக்கு கட்டளையிட்டார், அவர்களை கூப்பிடும்படி கட்டளையிட்டு, கட்டும்படி கட்டளையிட்டு, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு, இவங்க 3 பேரும் கட்டிட்டாங்க. கட்டப்பட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே போடப்பட்டாங்க. கதை வசனம் முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு சாதாரணமா சூளை அப்படி இருந்தா பரவாயில்ல, இது 7 மடங்கு சூளை அதிகமானாக்கா என்ன ஆயிருப்பாங்க? இவங்க கொண்டு போய் போட்டாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்க 3 பேரும் 7 மடங்கு சூடாயிடுச்சு. படிங்க பிரதர், விட்டதுல இருந்து. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினால் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. பாருங்க, தூக்கின்னு போன பலசாலிகளை கொண்டு போட்டுச்சு. அந்த அனல் என்ன சொல்றது தமிழ்ல? அனல் கரெக்டா? நெருப்பினுடைய அனல். ஸோ அந்த அனல் தூக்கின்னு போன மிலிட்ரி பர்சன்ஸுங்களை சாகடிச்சிச்சான். அப்போ இவங்க உள்ள போய் உயிர்ந்தாருங்களே, இவங்களுடைய நிலைமை என்ன? கொண்டு தூக்கின்னு போன புருஷர்களை அந்த அனல் கொன்று போட்டுதான். அப்போ இவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல, கேள்விக்குறி. படிங்க பிரதர். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களா எரிகிற அக்கினி ஜுவாலையிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி அழைத்து 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினி ஜுவாலையிலே போடுவித்தோம். இந்த 3 பேரை தானே நம்ம கட்டிட்டு அக்கினி ஜுவாலையில போட்டோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். மந்திரியுடைய வேலை என்ன? ஆமா, போயிட்டு வெளியே போயிட்டு என்ன 3 எப்படி இருக்குது பாரு நிலவுன்னு சொன்னா வேலை போயிடுமே. ராஜா நீ ஒரு மாங்காய் மனையன்னு சொல்ல மாட்டாங்க. ராஜா என்ன அழகாக இது பாரு நிலா, அப்பதான் அவன் வேலையில் இருக்க முடியும். ராஜா ஆமாம் போடுறதுக்கு தான். இது நான் கிரிட்டிசைஸுக்காக சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஏஞ்சல் டிவி எல்லாம் யார் பார்க்குறீங்க? முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அந்த ஏஞ்சல் டிவியில் நம்ம சாதாயா பேசும்பொழுது அந்த ஆனந்தன் ஒருத்தர் இருப்பார், ஊழியர். அவர் வேற எதுவுமே பேச மாட்டார். ஆமாயான்னு தான் சொல்லி பார்த்தார், வேற எதுவுமே பேச மாட்டார். குறுக்க கூட ஒரு கேள்வி கேட்க மாட்டார். வெறும் அவ்வளோதான் அவருக்கு வேலை. ஸோ இன்னைக்கு அவர் அந்த டிவியில் இல்லை, அவர் தனியாக ஊழிய ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மந்திரிமார்களுடைய வேலை என்னன்னாக்கா ஆமான்னு சொல்றது தான். படிங்க. அதற்கு அவன் இதோ, அத மந்திரிமார்கள், அதாவது இயேசு, அதற்கு நேபுகாத்நேச்சர் இதோ 4 பேர் விடுதலையா அக்கினி நடுவிலே உலா வருகிறார்களே. கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 3 பேரை தானே நம்ம தூக்கி போட்டோம். 3 பேரை தூக்கி போட்ட புருஷர்களே கொண்டு போயிடுச்சு. இவங்க அக்னி ஜுவாலையில் இந்த 3 பேர் இல்லை, இன்னொருத்தர் புதுசா இருக்கிறாரு. நம்ம போட்டதே 3 தானே, ஆனா 4 பேர் விடுதலையா அக்னி ஜுவாலையில உலா வராங்கல்ல. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. கரங்களை தட்டுங்க, கண்டினியூவா. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. 4ஆம் ஆயினுடைய சாயல், 4ஆம் ஆயில் இவர் நேபுகாத்நேச்சர், இவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. தம்பி நீ உடையா, இவரு 4ஆம் ஆள் உடையா. இந்த 4ஆம் ஆளுடைய சாயல் தேவ புத்திரருக்கு ஒப்பா இருக்குதான். ஆமென், ஹல்லேலூயா. தேவ தூதனுக்கு ஒப்பா இருக்கிறதா. படிங்க.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி ஜுவாலையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய கரங்களை தட்டுங்க. உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள். வெளியில வாருங்கள். தூக்கி போட்டது யாரு? தூக்கி போட கட்டளையிட்டுவது யாரு? அவர் தான். என்னதுக்கு வெளியே கூப்பிடுறாரு இப்போ? சோ நீங்கள் வெளியில வாருங்கள். உன்னதமான இவர் நிக்க வச்சிருக்கார் பொற்சிலை, அது இல்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் உன்னதமான தேவனுடைய தாசராகிய உன்னதமான தேவன். யார் அது உன்னதமான தேவன்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாற்றமே நீரே நீர் மாற்றமே. படிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி ஜுவாலையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி ஜுவாலையின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவங்களெல்லாம் அப்படி மோந்து பார்க்குறாங்க, கை வச்சு பார்க்குறாங்க. இவ்வளோ சூழலில் போட்டுமே இவங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு தொட்டு பார்க்குறாங்க. இவங்க தானா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானா? இவங்க செக் பண்ணுறாங்க. அவருடைய தலைமயிர் கருகாமலும் இவர்களுடைய தலை மயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் படிங்க பிரதர். அதை இப்ப படிச்சுதே படிங்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர இல்ல அதுக்கு முன்ன இப்ப படிச்சீங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. அப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எந்த தெய்வத்தை வழிபட்டாங்களோ அந்த தெய்வத்துக்கு நன்றி சொன்னா. அப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தொழுது கொண்ட தேவன் யார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். பாருங்க, அக்னி ஜுவாலை பற்றி எரிகிறது. உயிருக்கு அவங்க பயப்படாம நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவரை காப்பாற்றாமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் ஒரு காலம் வர்ஷிப் பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி உயிரா அவங்க அது மரணமா இல்லை அவங்க அதை தூக்கி நெருப்பில் போட்ட பிறகு மரணம் ஆயிடுமா, அதெல்லாம் அவங்க எதுவுமே யோசிக்கல. அவங்க யோசித்ததெல்லாம் ஒன்று, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிச்சாங்க. ஹல்லேலூயா. அவங்கள எரிகிற அக்னி சோலையிலிருந்து அவங்கள கொண்டு வருவாரானால் அவங்களுக்கு இருந்த அதே வைராக்கியம், அந்த 3 பேருக்கு இருந்த வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறதா, we have to face that. நமக்கு ஒரு போராட்டம் வருகிறதா, அதுல நமக்கு தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பின்மாறி போயிடக்கூடாது. பின்மாறி போன பேதுருவை தேவன் முன்மாறியாக அழைத்து கொண்டு வந்து பலவிதமான கனிகளினால் நிரப்பினார். பேதுரு படிப்பறிவில்லாதவ, சாதாரண மீன் பிடிக்கிறவ. ஆனா தேவன் பின்மாறி போன பேதுருவை முன்மாறியாக அழைத்து வரங்களின் அபிஷேகங்களால் நிரப்பினார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். அல்லேலூயா. நான் சத்தம் போட்டு பேசல, ஆண்டவருடைய வசனங்களை சொல்லும் போது தானா சத்தம் கூடி வருது. அல்லேலூயா. அது ஒரு எழுப்புதல் ஆவி. ஆண்டவர் பேசுகிற வசனங்கள்,
ஆண்டவரோடு கூட அதிகாரத்தோடு நம்ம இருக்கணும், ஒரு வைராக்கியத்தோடு கூட இருக்கணும், தேவனோடு கூட நீங்கள் இடப்படணும். பிரச்சனை வருதா, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போல என் ஆண்டவர் இருக்கிறார், அவள் எங்களை காப்பாற்றுவார். ஒருவேளை இப்போ விட்டுட்டார்னா கூட நாளைக்கு எங்களோடு கூட வருவார், நாளைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு எங்களோடு கூட வருவார். தேவன் வருகிறது நிச்சயம், நம்மோடு கூட இருக்கிறது நிச்சயம். உறுதியாக இறுதியாக தேவனை நம்ம மையப்படுத்தணும். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனை மையப்படுத்துறீங்க? ஸோ ஒரு காரியத்தை, ஏன்னா செகண்ட் சர்வீஸ் அதனால உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு வைராக்கியம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இந்த ஒரு வைராக்கியம் ஒரு மனுஷனுக்கு இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியாக சொல்லிட்டு போகிறேன். திருவண்ணாமலையில் நான் நர்சிங் காலேஜ் நடத்தும் பொழுது அங்கே வேலை செய்துன்னு இருந்தேன். இப்போ நான் நடத்துறது என்னுடைய சொந்த காலேஜ். அங்கே நடத்தும் பொழுது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருந்தேன். அதுலேருந்து தான் ஒரு சில பசங்களெல்லாம் காலையில் வந்து போனாங்க. ஸோ அப்போ February 14th காதலர் தினம் அன்றைக்கி நம்ம லீவ் உள்ள பசங்கள்லாம் ட்ரைனிங் போகிறதுக்காக நம்ம திருவண்ணாமலை ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிட்டோம். வெரி டேஞ்சரஸ் ஜூன், February 14th. இந்த பசங்க எதனா அந்த வாலிப பசங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போயிடுவாங்களா, அவங்க லவர்ஸ் கூட சேர்ந்து எங்கன்னா வெளியில் போயிடுவாங்களா, நம்ம டீச்சர்ஸுங்கெல்லாம் ஃபோனுங்களை வச்சு பேசி நிற்பாங்க, ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஐ ஆம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். அந்த பிள்ளைகளுக்கு எதனா ஒன்றா எனக்கு தான் பிரச்சனை. அதனால் நான் நேராக இந்த பசங்க ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் இருக்கிறாங்களா, வார்டில் இருக்கிறாங்களா செக் பண்ண போனேன். செக் பண்ண போகும்போது கேஷுவாலிட்டி கிட்ட முன்பதாகவே ஒருத்தர் அழுது உருண்டு பிறண்டின்னு இருக்கிறாரு. அவரை ஒருத்தரும் நல்லா விசாரிக்கல, ஒருத்தரும் ஏன்டா அழுதுனுக்கிறேன்னு கேட்கல. ஆனால் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் வேன் எடுத்து போய் நிறுத்தி நான் தான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். டிரைவருக்கு சொன்னேன், அவருக்கு என்ன ப்ராப்ளம் தெரில, சொல்ல மாட்டேன். அவர் கூப்பிடு, இப்படி ஏன்பா இப்படி அழுதுன்னு இருக்கிற, உருண்டு பிறண்டு, என்ன விஷயம்? ஐயா, நான் எங்கள் ஒய்ஃப் இங்கே அட்மிட் பண்ணியிருந்தேன், டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருந்தேன். 3 நாள் ஆச்சு. நான் பெரிய பெரிய டாக்டருங்கிட்ட போய் சொன்னேன், பெரிய பெரிய சூப்பர்டென்ட்டுக்கிட்ட போய் சொன்னேன், நர்ஸுங்கிட்ட சொன்னேன். ஒருத்தரும் எங்கள் ஒய்ஃப் இருக்கிற கட்டிலுக்கு வரவே இல்லை, எங்கள் ஒய்ஃபை தொடவே இல்லை, எங்கள் ஒய்ஃபுக்கு சிகிச்சையே கொடுக்கல. அதனால் கதறி 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 அழுது அழுது வலியினால் துடிச்சு என் மனைவி செத்தே போச்சு. ஐயா சொன்ன, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதை பண்ண மாட்டாங்களே. அதுதான்யா எனக்கும் தெரில. இலவச ஹாஸ்பிட்டலு, ஃப்ரீ ஹாஸ்பிட்டலு, எல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு இப்படி தானே நான் ஏமாந்துட்டேன். ஒருவேளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா நான் ஏதோ ஒரு அங்கங்கே கடன் வாங்கி கொடுத்துருப்பேனே, எங்கள் ஒய்ஃபை நான் காப்பாற்றிருப்பேனே. எனக்கு அது கூட தெரில. ஐ ஆம் ஃப்ரம் வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால இந்த நுணுக்கம் கூட எனக்கு தெரியலையா. அதனால் சரி ரைட், ஆனதாச்சு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் உங்கள் சடலத்தை, உங்கள் ஒய்ஃப் சடலத்தை எடுத்துன்னு போங்க. ஐயா, நான் எடுத்துன்னு போக முடியும். வேட்டவலம், திருவண்ணாமலை வேட்டவலத்துலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர். அந்த இடத்துல ஒரு சின்ன கிராமம், ஒரு 20-25 வீடு இருக்கிற கிராமம். அதில் நான் மட்டும்தான் வாரானா பைபிள் தூக்கின்னு விழுப்புரம் போகிறேன். ஏன்னாக்கா எனக்கு ஒரு பாஸ்டர் வந்து வின்சென்ட் ஐயா போல ஒருத்தர் சத்தியத்தை சொன்னார். அவரை கேட்டு நான் அந்த இடத்துலேருந்து விழுப்புரம் வரைக்கும் நான் வாரானா சண்டே சர்ச்சுக்கு அட்டன் பண்ணிட்டு வரேன். இப்போ எங்கள் ஒய்ஃப் இப்படி ஆயிடுச்சின்னு சொன்னால் நான் என் ஒய்ஃப் சடலத்தை எடுத்துன்னு போகவே முடியாது. ஐயா, என்னை அடிச்சே சாவடிச்சிடுவாங்க. ஊரில் இருக்கிற மக்கள், எங்கள் ஒய்ஃபுக்கு சம்மந்தப்பட்டவங்க, அவங்க இவங்க எல்லாம் என்னை அடிச்சே சாவடிச்சிடுவாங்க. அது ஒரு புறம். இன்னொன்று, புதுசாக ஒரு கடவுளை நீ தேர்ந்தெடுத்தல, புதுசாக ஒரு கடவுளை நீ அடாப்ட் பண்ணல, அந்த கடவுள் உனக்கு கொடுத்த பரிசு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாய் ஏகனமாய் கை கொட்டி சிரிப்பாங்க. என் இயேசுனுடைய நாமம் தூஷிக்கப்படும் ஐயா. அதனால் நான் கவலைப்படுறேன். எங்கள் ஒய்ஃப் மரித்து இருக்கிறது எனக்கு கவலை இல்லை. இந்த 2 பிள்ளைகளுக்கு தாய் இல்லை, கவலை இல்லை. உலகத்தை பார்க்க முடியாத ஒரு சிசு வயிற்றுக்குள்ள மரிச்சு போச்சு, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் இயேசுனுடைய நாமம் தூஷிக்கப்படுமே, இன்னொருவர் கிறிஸ்துக்குள் வர முடியாது. அதனால தான் என் மனம் ஏங்குது. ஐயா உங்களை பார்த்தா ஒரு அதிகாரி மாதிரி இருக்கிறீங்க. எங்கள் ஒய்ஃபை கார்பரேஷன் அனாதை பண்ண அடக்கம் பண்ணிவிடுங்க. நான் சொன்னேன், நீ அட்மிட் பண்ணும்போது ஆதார் கார்டு கொடுத்துருப்பேன், உன்னுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பேன், உன் ஒய்ஃபு உன் ஹஸ்பண்ட் பேர் உன் பேர் கொடுத்துருப்பேன். அது எப்படி அனாதை பண்ண மாறிடும்? நீ ஒன்றும் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் திட்டுவாங்க, கொஞ்சம் நேரம் அடிக்குவாங்க, எடுத்துன்னு போங்க நீங்கள் ஊருக்கு. நான் எடுத்துன்னு போகவே முடியாது. அப்போ நான் சொன்னேன், சென்ட் ஜான்ஸ் வேனில் நானே எடுத்துன்னு போகிறேன், நானே கூட வரேன். ஐயா உங்கள் வேனெல்லாம் அடிச்சு வச்சிடுவாங்க, உங்களையும் அடிச்சிடுவாங்க, கிராமம்லாம் லேஸ் இல்லை, வரேன் வா போகலாம் அப்படின்னு. அவர் இல்லை இல்லைன்னு சொல்லியிருந்தார். அப்போ அவர் எப்போத்திருந்து அழுதுனுக்கிறாரு தெரியல. நான் போயே ஒரு 1 hour மேலே ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்தோம். அவங்க சின்ன ஹோட்டலில் காஃபி வாங்கி கொடுத்தா அவர் குடித்தார். குடிச்ச பிறகு அந்த தொண்டை கட்டிக்கிச்சு, அவரால் பேச முடியல. ஆனால் இந்த 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 விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். இவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு காதில் இருக்குது. 10/10 காலையில் February 14, 2002 திருவண்ணாமலை ஹெட்குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் டெத் ரிப்போர்ட் எழுதிட்டாங்க. சரஸ்வதி டைட் அலாங் வித் சைல்டு. ஒரு குழந்தையோட சரஸ்வதி செத்துச்சு. டெத் ரிப்போர்ட் எழுதிட்டு ஒரு 1/2 hour 1 hour தான் அது பெட்டில் இருக்கணும். அப்படி பாடியை எடுத்துன்னு போகலன்னா மார்ச்சரிக்கு போயிடும், சாவு கிடங்குக்கு போயிடும். அப்போ இவர்கிட்ட ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இமிடியேட்டாக உங்கள் ஒய்ஃபை வெக்கேட் பண்ணுங்க அங்கேருந்து, இல்லாட்டி சாவு கிடங்குல வச்சுட்டு நீ ஒரு 5 hour போகிறது கூட எடுத்துன்னு போ. இவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அது மாதிரி பண்ணுங்க ஐயா, அனாதை போனனாலாம் பண்ண முடியாதுன்னு இவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி நான் அவர்கிட்ட பேசின்னு இருக்கிறேன். 10/10 ரிப்போர்ட் எழுதிட்டாங்க, டெத் ரிப்போர்ட்டு. 11:20 11:25 அந்த ரேஞ்சில் உள்ளேருந்து ஒரு நர்ஸ் ஓடியாடுறாங்க. யாருங்க ஏழுமலைன்னு கேட்டாங்க. இவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் ஏழுமலை. அவங்க ஒய்ஃப் சரஸ்வதியான்னு கேளு. ஆமாம், அவங்க ஒய்ஃப் சரஸ்வதி. டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருந்தாரா? ஆமாம். தெரியலையா, நாங்கள் டெத் ரிப்போர்ட்டெல்லாம் எழுதிட்டோம் 10/10. இப்போ நாங்கள் டாக்டர் விசிட் வரும்போது நர்ஸெல்லாம் நாங்கள் போனோம், யாரும் தொடலை, யாரும் பார்க்கல. ஆனால் அந்த நார்மல் டெலிவரி ஆயிட்டு அந்த குழந்தையும் உயிரோடு இருக்குது, அம்மாவும் உயிரோடு இருக்குது. ஹல்லேலூயா. திருவண்ணாமலை ஹெட்குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் நடந்த உண்மை சம்பவம். காரணம், ஒரு 6 மாசத்துல பைபிளை தூக்கின்னு சர்ச்சுக்கு போய் என் ஆண்டவரை ஒருத்தன் பறைசாற்ற முடியும்னாக்கா, அவருக்கே தேவன் இவ்வளவு அற்புதம் செய்ய முடியும்னா, உங்களுக்கு எனக்கும் தேவன் விட்டுருவாரா? ஒரு நாளும் விட மாட்டார், ஒரு நாளும் விட மாட்டார். இஸ் எ லிவிங் காட். உயிரோட கூட இருக்கிற ஆண்டவர், அவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் அப்படியே எழுந்துன்னு இல்லைங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. அன்பு ஊழியர், என் அன்பு ஆவிக்குரிய தகப்பனார் ஐயா வின்சென்ட் ஐயா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரோட ஒரு விஷன், தரிசனங்கள் ஏராளம் அப்பா. இன்னும் நிறைய காரியங்கள் சபையில நடக்கணும். அது அவருடைய சபை இல்ல, உங்களுடைய சபை. ஆண்டவரே, நீங்க யாரை கொண்டு அற்புதம் செய்ய முடியுமோ, யாரை கொண்டு உதவிகர செய்ய முடியுமோ, பெண்டிங் ஜாப்ஸ் எதெல்லாம் பெண்டிங்கா இருக்குதோ என் தேவன் பூர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பூர்த்தி செய்யுங்கப்பா. அவர் வாழ்கிற காலத்துல நாங்கள்லாம் இருக்கிறோம்பா. அவர் ஊழியம் செய்கிற காலத்துலலாம் நாங்க சபைக்கு வர ஆண்டவரே, அவருடைய எல்லா ஸ்தானங்களையும் உயர்த்தி வைத்து அழகு பாருங்க ஆண்டவரே. பலவீனங்க அவரை தொடாதபடிக்கு பிசாசு தொடுவான். ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் சத்தியத்தை சொல்றாருல்ல, பிசாசு அவரை தொட விருப்பம் உள்ளவனா இருப்பான். ஆனா யோபுக்கு எப்படி என் ஆண்டவர் போய் பிசாசு கிட்ட பேசினாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானா இருக்கிறான், அவன் மீது உன்னுடைய கவனம் போனது என்ன? அப்படி பிசாசு ஒரு காலம் நம்ம ஐயாவை நெருங்க முடியாது. நெருங்கிறதுக்கு முன்பதாகவே என் ஆண்டவர் வழக்காடுகிற ஆண்டவர், வழக்காடுகிறவர். ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவருக்கு ஒரு தீங்கு வராதபடி ஆண்டவர் பலமாய் பயன்படுத்துவார். ஆண்டவர் பலமாய் பயன்படுத்துவார். அவருடைய முழு குடும்பத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன். முழு குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய் நான் வருகிறேன். ஆண்டவரே, இந்த பாண்டிச்சேரியில ஸ்தானங்களை உயர்த்தி வைத்து விடிவெளி நட்சத்திரமாய் இந்த சபையும் இந்த குடும்பத்தையும் சபை விசுவாசிகளையும் என் தேவன் நீ மாற்றி வைத்திருக்கிறதற்காய் நன்றி.
அவரை நடத்துங்கப்பா. அவருக்கென்று எதுவும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் சபைக்காக, சபை பிள்ளைகளுக்காக எப்படியாவது ஒரு கூட்ட ஜனத்திற்கு நான் ஆண்டவர் உம்முடைய வெளிப்படுத்தணுமே. அதற்கு என்னெல்லாம் என்னால் முடியுமோ, எந்த முயற்சியெல்லாம் என்னால் எஸ்ட்ரீம்டு லெவல் நான் எடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன் ஆண்டவரே. என்னால் நான் எடுக்க முடியும், ஆனால் முடித்து கொடுக்கிறவர் நீர் முடிக்கிறவர். நீங்கள் முடிங்க ஆண்டவரே. சபையில் இருக்கிற உடன் ஊழியர்கள், மூப்பர்கள், பிரதர்ஸ், சிஸ்டர்கள் ஒவ்வொருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த சபை ஆண்டவரே இன்னும் வருகிற நாட்களில் எழுந்து கொழுந்து விட்டு எரிய போகிறது. அக்னி ஜுவாலை பெருக போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்க போகிறார். சபையில் இருக்கிறவரிடத்தில் பேச போகிறார். அவர்கள் உதடுகளை தொட விரும்புகிறார். வாய்களில் அந்நிய பாஷை வரங்களை போட விரும்புகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். விசேஷித்த வல்லமாய் send upon your Holy Spirit to fill each and everyone. பிள்ளைகளை வெறுமையா வந்திருப்பாங்க ஆண்டவரே. ஆண்டவரே வெறுமையாய் கடந்து போகாத நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கடந்து போங்க. இப்பொழுது அவர்களுடைய நிலைமைகள் எந்த ஸ்தானத்தில் இருக்குதோ, எந்த டிசிக்னேஷன் பொசிஷன்ல இருக்கிறாங்களோ, அந்த பொசிஷன்ல இருந்து அடுத்த கட்ட லெவலுக்கு அவங்கள மாற்றுங்கப்பா. நீங்க மாற்றுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தான் நானும் பாஸ்டரும் முகமுகமாக சந்திக்கிறோம். வெறும் ஃபோனில் தான் கான்டாக்டு. பட் இருந்தாலும் ஒரு நிறைவான ஒரு சபையில் ஒரு வாய்ப்பை கொடுக்கணுன்னாக்கா ஒரு பாஸ்டர் அப்படி தான் கேட்டார். நான் பிரசங்கம் பண்ணேன், உன்னுடைய கிளிப்பிங்கெல்லாம் அனுப்பிச்சி விடு, உன்னுடைய ஆவியனா நான் கண்டுபிடிக்கிறேன், நீ செய்தி கொடுக்கறதுக்கு ஃபிட்டா இல்லை ஃபுல் ஃபிட்டில் நிற்கிறதுக்கு ஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியில் ஒரு பாஸ்டர் கேட்டார். நான் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். யூ ஆர் நாட் ஏ ஃபிட். உங்ககிட்ட ஃபிட் இல்லை, அதனால தான் 10 பேர் சபையில் இல்லை. நீ ஃபிட்டாக இருந்தீனாக்கா இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரும். அப்படி என்னை எதுவுமே கேட்கல. நீங்கள் யார், என்ன, நீங்கள் என்ன, உன்னுடைய சுச்சுவேஷன், வரலாறு என்ன, நீங்கள் எந்த இடத்துல, எதுவுமே ஆவிக்குரிய தகவல் என்கிட்ட கேட்கல. ஆனால் ஆவியானவர் அவரோடு கூட பேசியிருப்பார். ஒரு நல்ல மனுஷன் வரா, தேவனுடைய மனுஷன் வரா, நீங்கள் பயன்படுத்து, ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு என் ஆண்டவர் பேசியிருக்கணும். நிச்சயமாக பேசியிருப்பார். இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது, இந்த இடத்துல நிற்க முடியாது. இது எரிகிற அக்னி ஜுவாலை. இந்த இடத்துல நின்று ஒருத்தர் பேசணுன்னாக்கா ஆவினால் தான் பேசணும். அல்லேலூயா. ஸோ அப்படி மீண்டுமாய் தமிழன் தொலைக்காட்சியில் வாரம் வேலைக்கிழமை 2லேருந்து 2:30 மணி வரையில் என் சன் ஒர்ஷிப் பண்ணுறாரு. நான் செய்தி கொடுக்குறேன். அது பிரேக்கப் ஆகிடுச்சு லாஸ்ட் 2 மந்த்ஸில். ஆகஸ்ட் ஆர் செப்டம்பரில் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியுமா உங்களை எல்லாம் நான் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு இந்த ஒரு 24 ஹவர்ஸ் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சண்டை போட்டு வீட்டுக்கிட்ட வருவான், கொலை பண்ணிட்டு வீட்டுக்கிட்ட வருவான், டிரான்ஸ்ஃபர்னு வீட்டுக்கிட்ட வருவான். எந்த தொல்லை எதுவுமே இல்லை. அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் என் ஆண்டவரோடு கூட, ஊழியரோடு கூட, உங்களோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. ஸோ ஐயா அவருடைய உடல் சுகம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அவர் கோலார் தங்க வயலுக்கு வந்தாருனாக்கா சுவிட்ச் போட்டால் லைட் எரிஞ்சிச்சுல்ல, அது முதற்கொண்டு எங்கள் ஊரில் எல்லாம் நடமானதெல்லாம் இங்கிலாந்து, அவங்க தானே அதை கண்டுபிடிச்சாங்க. இங்கிலாந்துலேருந்து வந்தவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா சுதந்திரம் வாங்கின பிறகு அவங்க போயிட்டாங்க. ஸோ அது இருக்குது. நிறைய சபைகள் 115 சர்ச்சஸ் 7 கிலோமீட்டர்ஸில், 7 கிலோமீட்டரில் 150 சர்ச்சஸ். ஒரு 60 வருஷத்துக்கு முன்ன அங்கே இருந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் 3%, இந்துக்கள் 97%. எவ்வளோ வருஷத்துக்கு முன்ன? என்னம்மா? 60 வருஷத்துக்கு முன்ன 3% கிறிஸ்டியன், 97% இந்து. இன்னைக்கு 97% கிறிஸ்டின், 3% இந்து. ஹல்லேலூயா. அப்படியே உல்டாவா மாறுச்சு, அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. காரணம் என்னன்னாக்கா, சர்ச்சுக்கு போனால் சாப்பாடு கொடுக்குறாங்களாமே, சர்ச்சுக்கு போனால் துணி கொடுக்குறாங்களாமே, சர்ச்சுக்கு போனால் காசு கொடுக்குறாங்க. அதெல்லாம் அந்த காலம். இனி சர்ச்சுக்கு வந்தால் தான் உயிரோடு இருக்க முடியும். சர்ச்சுக்கு வந்தால் தான் உயிரோடு இருக்க முடியும். சர்ச்சுக்கு வந்தால் தான் சமாதானமாக இருக்க முடியும். சர்ச்சுக்கு வந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்.
அப்படி ஒரு காலகட்டம் மாறிடுச்சு. காரணம் என்னன்னாக்கா, நான் இருக்கிற இடத்துல எனக்கு 10 ரூபாய் யாரும் கடன் கொடுக்கல. இன்னைக்கு அதே இடத்துல தேவன் டாப் லெவலில் என்னை வச்சு அழகு பார்க்குறாரு. அவங்க ஜனங்கள்லாம் கேட்பாங்க, எப்படி நீங்கள் காரு உங்கள் பசங்கள்லாம் அதாகிடுச்சு, காலேஜ் ஆகிடுச்சு, அப்படியே ஆயிடுச்சுனாங்க. என் தேவன் பாராட்டின கிருபை, அவர் தான் எனக்கு பாராட்டின கிருபை. ஸோ மீண்டுமாய் என்னுடைய சன்னோடு கூட நான் பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு, என் சன்னு அவர் கூட நான் ஒரு டைம் வரேன், பாண்டிச்சேரிக்கு வரோம், ஒரு எழுப்புதலோடு கூட நம்ம சந்திக்கலாம், அதுவரையில் உங்களிலிருந்து விடைபெறுவது அப்படின்னு சொல்லாமல், மீண்டுமாய் உங்களை சந்திக்கும் வரையில் உங்கள் நினைவோடு கூட நான் இருப்பேன், பாஸ்டரையா நினைவோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த ஊழியருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அதே போல் என்னோடு கூட சப்போர்ட் பண்ண தம்பிகள், ஸோ அற்புதமாக கீபோர்டு, பேடு ப்ளஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் அழகு எல்லாம் நேர்த்திக்கிரியமாக நடக்குது. ஆனால் உங்களுடைய ஜாப் என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய ஜாப் என்னன்னு சொல்கிறதுக்கு நான் அத்தாரிட்டி இல்லை. பட் உங்களால் முடியும். என்னன்னாக்கா, மாதத்துக்கோ வாரத்துக்கோ ஒரு ஆத்துமாக்களை நீங்கள் கூட்டின்னு வர முடியும். அல்லேலூயா. என்னோட நான் திருவண்ணாமலை காலேஜ் நடத்தும் போது 10 பசங்களுக்கு இங்கே என்னது பாண்டிச்சேரியிலே தான் இருக்கிறாங்க. ரெட்டியார தெருவா ரெட்டியார் பாளையத்தை காலையில் ஒரு பாப்பா 2 பாப்பா வந்தாங்க. இன்னும் நிறையா பசங்க இருக்கிறாங்க. அவங்க வேறு சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க பழகுது. இனி நான் இங்கே வந்துட்டேன்ல, அவங்களாம் இங்கே தான் வருவாங்க. ஆமேன். அவங்களாம் இங்கே தான் வருவாங்க. அவங்களாம் இனி எங்கேயும் போக மாட்டாங்க. பின்னால் ஒருத்தர் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட பச்சை பாப்பா. அவங்களாம் ரெகுலராக சண்டேஸில் சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதனை கலந்து கொள்வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.